ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் இந்த சப்போட்டா வச்சு தான் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த சப்போட்டா வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இப்போ இந்த சப்போட்டாவை அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் சப்போட்டாவை அலம்பி தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் இந்த கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பால் வாங்கியிருக்கேன். 2 பாலை வெட்டி அதில் ஊற்றிடுறேன். ரெண்டு கவர் பால் ஊற்றிருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுறேன். சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பால்லேருந்து இது ஒரே ஒரு கரண்டி எடுத்து இந்த ஜாரில் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 கரண்டி எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் பால் ஊற்றி சப்போட்டாவை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த விழுது இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் வந்தது. இந்த கிண்ணத்தால் அரை கிண்ணம் பால் பவுட்ரு எடுத்து பாலில் போடலாம். பால் பொடி போட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் விழுது இருக்குது சொன்னேன் இல்லையா? இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ணம் சர்க்கரையும் போட்டுடலாம் பாலில். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அந்த பாலில் கலந்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த பாலில் போட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இதை ஊற்றிடுறேன். இதில் இப்போது கைவிடாமல் கொஞ்சம் கலரலாம். ஒரு திக்னஸ் வரலும் கைவிடாமல் கலரிடலாம். இதை பாருங்கள், நல்லா கொதிச்சு ஒரு திக்னஸ்க்கு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறின பின்ன நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஆறிட்டு நல்லா ஆறி இதுவாகிடுது. நம்ம இதை ஒரு
மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், மிக்சியில் ஊற்றுறேன். பாருங்கள், மிக்சியில் ஊற்றிட்டேன். இப்போது கொஞ்சம் அடித்து எடுத்துன்னு வந்து இது பாருங்கள், மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இந்த டப்பாவில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த டப்பாவை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு இந்த மூடியால் மூடிடுறேன். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பால் இருக்குது, இந்த பாலில் கொஞ்சம் ஊற்றுறேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரம் பொறுத்து பார்ப்போம். பாருங்கள், 4 ஹவர் ஆகிடுது. நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்பூனில் அப்படியே எடுத்து இந்த தட்டில் போடுறேன். பாருங்கள், பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.